இந்த லேபை வந்து நம்ம ட்ரஸ்ட்டில் பராமரிப்புக்காக விட்டுட்டு போயிருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமாக இருக்கிறான். ரொம்ப ஏஜ்டான ஒரு டாகும் வந்து கிடையாது. ஸோ நாய்களை வந்து ரொம்ப ஆசையாக வாங்கி வீட்டில் வளர்த்துறோம். ஆனால் சில காரணங்கள், அதாவது இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, இல்லை இப்போ தான் குழந்த பிறந்திருக்குது, இல்லை நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம், வேறு ஊர் போகிறோம் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம ஆசையாக வீட்டில் வாங்கி வளர்த்துற ஒரு அனிமலை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அனாதையாக விட்டுட்டு போயிடுறோம். ஸோ இது ஒரு பொம்மை கிடையாது, உயிருள்ள ஒரு ஜீவராசி. இந்த டாக் வந்து நம்ம வீட்டில் ஒரு மெம்பராக நம்ம மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வந்து வைக்கும். நமக்கு இவங்க தான் எல்லாமே, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வைக்கும். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு ஒரு பொருளை தூக்கி எறிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நாய் வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது, தொடர்ந்து இது நம்மளை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து செய்யாதீங்க தயவு செஞ்சு. உங்களால் ஒரு டாகை வந்து வளர்க்க முடியும் அப்படின்னா லைஃப் லாங் அதோட லைஃப் வந்து முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் செய்யுங்க. வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு டாகை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர எரிஞ்சிட்டு போகிறதுன்றது ஒரு நல்லதுக்கு இல்லை. அது உயிருள்ள ஒரு ஜீவராசி, நம்ம வச்சு விளையாடுற ஒரு பொம்மை கிடையாது. அப்படி நாய் வேணும் அப்படின்னா தாராளமாக பொம்மையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நன்றி.